ஏதாவது துறவறம் பூண்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவருடைய நண்பர்கிட்ட நான் பழனிக்கு போறேன், துறவறம் பூண்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவருடைய நண்பர், முருகப்பெருமான் உனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பாம்பன் சுவாமிகள் துறவற வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு, ஆமா முருகப்பெருமான் என்னை பழனிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு பொய் சொல்லிறாரு. அன்று இரவு அவருடைய கனவுல தோன்றிய முருகப்பெருமான், ஏன் நான் உனக்கு பழனிக்கு வர உத்தரவு கொடுத்ததாக பொய் சொன்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பாம்பன் சுவாமிகள், எனக்கு துறவற வாழ்க்கை தான் பிடித்திருக்கு முருகா, அதனால தான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட முருகப்பெருமான், துறவற வாழ்க்கை வேணும்னா அதற்கு நீ பொய் சொல்லுவியா? எப்ப நான் உன்னை பழனிக்கு கூப்பிடுறேனோ அப்பதான் நீ வரணும் அப்படின்னு கடிந்து கொண்டு மறைந்து போறாரு. அடுத்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாம்பன் சுவாமிகள் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டாரு. எத்தனையோ முருகன் கோவிலுக்கு போறாரு. ஆனா கடைசி வரைக்கும் பழனிக்கு போகவே இல்ல. ஏன்னா முருகப்பெருமான் அவர பழனிக்கு கூப்பிடவே இல்ல. அதனால எப்பவும் பொய் சொல்லாதீங்க. அதுவும் கடவுள் விஷயத்துல சுத்தமா பொய் சொல்லாதீங்க. ஏன்னா அது கடவுளுக்கே பிடிக்காது. ஓம் சரவண பவ. அன்பே சிவம்.